ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். 2 in 1. எல்லா கடைங்களும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றாங்க. நான் மட்டும் எதுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு நானும் அதே மாதிரியே இப்போது ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறவனுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் ஃப்ரீ. குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்கணுன்னு வரவங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் ஃப்ரீ. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கும் குரு பெயர்ச்சிக்கும் 15 நாள் தான் வித்தியாசம். அதனால தான் ரெண்டையும் சேர்த்து ஒரே நிகழ்ச்சியாக கொடுக்குறோம். சித்திரை 13, அதாவது ஏப்ரல் 27 ராகு கேது பெயர்ச்சி. அதுலேருந்து ஒரு 15 நாள் மே 11 குரு பெயர்ச்சி. சனிக்கிழமை, நாளை தினம் சனிக்கிழமை என்று மாலை 4:16 ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. ராகு கேது பெயர்ச்சி நாளை மாலை 4:16 நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி மே 11 அன்று மதியம் பகல் 1:20 நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சி எங்கிருந்து எங்க போகுது, ராகு எங்கிருந்து எங்க போகுது, கேது எங்கிருந்து எங்க போகுது, குரு பெயர்ச்சியில் குரு எங்கிருந்து எங்க போகுது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ராகு மீனத்திலிருந்து ரிவர்ஸில் கும்பத்துக்கு வருது. கேது கன்னியிலிருந்து ரிவர்ஸில் சிம்மத்துக்கு போகுது. ராகுவும் கேதுவும் பின்னோக்கி நகரும். ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும். அதனால் ராகு இப்போ இருக்கிற இடம் மீனம், மீனத்துக்கு பின்னால் இருக்கிற வீடு கும்பம். மீனத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறது. நாளைக்கு சாயந்தரம் 4:16. கேது கன்னியிலிருந்து பின்னால் சிம்மத்துக்கு போகுது. சிம்மத்திற்கு கேது வருகிறது, கும்பத்திற்கு ராகு வருகிறது. இதுதான் ராகு கேது பெயர்ச்சி 2025. ஒரு ராசியை கடந்து செல்வதற்கு ராகு கேதுவிற்கு 1.5 வருடங்கள் ஆகும். 1.5 years, 18 மாதம். அடுத்த ராகு கேது பெயர்ச்சி வர்றதுக்கு இன்னும் 18 மாதம் இருக்குது. 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் ராகு கேது பெயர்ச்சி ஆகும். இந்த முறை மீனத்தில் இருக்கும் ராகு கும்பத்திற்கும் கன்னியில் இருக்கும் கேது சிம்மத்திற்கும் செல்கின்றன. குரு பெயர்ச்சி மே 11 மத்தியானம் 1:20. குரு இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறது. அடுத்ததாக மிதுனத்திற்கு செல்கிறது. மிதுனத்துக்கு போனாக்க மிதுன ராசியில் 1 வருஷம் இருக்கணும். எந்த ராசிக்கு போனாலும் குரு 1 year இருக்கும். முழுசாக 1 வருஷம் இருக்கும். 12 மாதங்களும் 2 வாரம் அல்லது 3 வாரம் இருக்கும். ஆனால் இந்த முறை குரு மிதுனத்துக்கு போயிட்டு என்ன பண்ணாரு, நடுவில் அதிசார கதியிலே கடகத்திற்கு 2 மாதம் வந்துட்டு போகுது. அக்டோபர் மாதம் அதிசார கதியிலே அக்டோபர் 22 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போய் கடகத்தில் உச்சம் பெறுகிறது. அப்புறம் மறுபடியும் டிசம்பர் 21 வக்கரகதியிலே மீண்டும் மிதுனத்திற்கு செல்கிறது. அப்போ குரு பெயர்ச்சி எங்கேருந்து எங்கே போகுதுன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகுது. ஆனால் மிதுனத்தில் 1 வருடம் இல்லை. இடையில கொஞ்ச நாள் கடகத்துக்கு முன்னோக்கி செல்கிறது. வேகமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மங்கள அந்த மாதிரி முன்னோக்கி வேகமாக செல்கிறது. அதிசார கதின்னு பேர். அதுக்கு பேர் அதிசார கதியிலே புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் மிதுனத்திற்கு பின்னோக்கி செல்கிறது குரு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் குரு முன்னாலையும் பின்னாலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வரும், கடகத்திலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போகும். அந்த நேரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வர அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் நிறைய மாற்றங்களை, குருவின் சாரம் நிறைய மாற்றங்களை செய்யும். குரு சஞ்சரிக்கும் இடம் தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலே அதிசார கதியிலே உச்ச வீட்டிற்கு சென்று கடகத்திற்கு சென்று விட்டு ஒரு சில மாதங்களுக்குள் மீண்டும் மிதுனத்திற்கு திரும்பி வக்கரகதியிலே வருகிறது. இது ஒரு சற்று குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம். இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ரெண்டும் என்னைக்கு நடக்குது, எங்கேருந்து எங்கே போகுதுன்ற பற்றி சொல்லிட்டேன். ஒரு ராசிக்கும் அதனுடைய பலன் என்ன, அதை தனித்தனியாக 12 ராசி 12 நாட்களுக்கு பார்ப்போம். இன்னைக்கு மேஷ ராசிக்கு பலன். மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்திற்கு ராகு வருகிறது. 11ஆம் இடத்திற்கு அங்கே சனியோடு ஒன்றாக இணைந்திருக்க போகிறது. சனி ராகு சேர்க்கை 11ஆம் இடத்தில் கும்பத்தில். மேஷத்திற்கு 11ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்துக்குள்ள ராகு வருது. கும்பத்தில் இப்போ என்ன கிரகம் இருக்குன்னா சனி இருக்கு. அது சனியோட வீடு. சனி அங்கே தான் இருக்கு. சனி பெயர்ச்சி அடுத்த
மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான். விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி. ஆங்கில தேதி 6/3/2026 அடுத்த வருஷம். அது வரையிலே சனி அங்கே இருக்கிறது. இப்போ ராகுவும் வருது. இந்த சித்திரை 13 சொன்னனே, ஏப்ரல் 27 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சியிலே ராகு மேஷத்திற்கு 11ஆம் இடமான கும்பத்திற்கு வந்து கும்பத்திலே சனியோடு இணைகிறது. சனி ராகு சேர்க்கை ஒரு யோகம். ஃபஸ்ட்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சனி ராகு யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்துருந்தால் அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்குது. நிறைய பேர் ஜாதகம் நான் பார்த்துருக்காது. அப்படி ஒரு நல்ல காம்பினேஷன் அது சனி ராகு காம்பினேஷன். சனயஸ் ராகு குஜவத் கேதுன்னு சொல்லுவாங்க. சனியும் ராகுவும் ஒன்று, செவ்வாயும் கேதுவும் ஒன்றும்பாங்க. குஜவத் கேது, சனயஸ் ராகு. அதனால் சனீஸ்வரனோட ராகு சேரும்போது அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்திற்கு வருகிறது. எனவே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எங்கே சேர்ந்தாலுமே யோகம் கொடுக்கும். 11ஆம் இடத்துல வேற வந்து சேர்றதுனால மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்கிறது தான் சுருக்கமான பலன். மேஷ ராசிக்கு என்னென்ன யோகம் கொடுக்கும், என்னென்ன நன்மை செய்யும், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன. ஏற்படக்கூடிய பலன்கள்னு பார்த்தா 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் வந்து எப்போதுமே நன்மை தான் செய்யும், தீமையே செய்யாது. ஆசீர்வாதம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஏஷாம் கிரகாணாம் சுபஸ்தானே ஸ்திதேஷு தேஷாம் கிரகாணாம் அதிசய அமோக சுபபல பிராப்திரஸ்து. ஏஷாம் கிரகாணாம் சுப இதர ஸ்தானே ஸ்திதேஷு. சுபஸ்தானம் அல்லாத பிற இடங்களில். அதை பாருங்க, நம்ம பெரியவங்க எப்படி வச்சிருக்காங்க அந்த ஆசீர்வாத மந்திரத்தில். அசுபன்ற வேர்டு வரக்கூடாதான் வாயில, சொல்லவே கூடாதான், வார்த்தையே வரக்கூடாதான் வாயில. அதனால சுப இதர ஸ்தானே ஸ்திதேஷு, சுபஸ்தானம் இல்லாத இதர ஸ்தானங்களிலே பிற இடங்களிலே நிற்குமேயானால் அந்த கிரகங்களும் அந்த 11ஆம் இடத்து பலனையே தரக்கடவுது. 11ஆம் இடத்து பலனை தரக்கடவுது. 11ஆம் இடத்தில் இருந்தால் என்ன நன்மை செய்யுமோ அந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. அப்போ 11ஆம் இடம்ங்கிறது எவ்வளோ விசேஷம் பார்த்தீங்களா. தீமை செய்யும் கிரகம் கூட 11ஆம் இடத்திற்கு வந்தால் நன்மை செய்யும். சனி ராகு சேர்க்கை பொதுவாகவே நன்மை செய்யும். 11க்கு வந்தால் அதிக நன்மை செய்யும். இப்பொழுது 11க்கு வந்து ராகு சனியோடு இணைகிறது. எனவே மேஷ ராசிக்கு இது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சேர்க்கை, நல்ல கிரக அமைப்பு. இதற்கு முன்பு எப்பொழுதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இந்த கிரகங்கள் இணைந்திருக்கிறதா என்று பார்த்தால் சற்றேறக்குறைய கடந்த 60 ஆண்டுகளிலே அவ்வாறு சேரவில்லை. சனி கேது சேர்ந்தது, குரு கேது சேர்ந்தது. குரு கேது 11ல் வந்தது 98. ஆனால் சனி ராகு சேரவில்லை, இப்போதான் வருது. எனவே இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது மேஷ ராசிக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உச்சகட்டமான பணம் வரும். பெரிய பெரிய தொகையெல்லாம் வரப்போகிறது. பெரிய பெரிய வருமானம். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் இதுவரை ஒரே நேரத்தில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறதே டவுட்டு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேக்சிமம் எவ்வளோ பணம் பார்த்துருக்கீங்களோ அதை போல் 4 மடங்கு இப்போ பார்க்க போகிறீங்க. அட் அ டைம் மொத்த வருமானம், ஒரு ஆண்டு வருமானம் சொல்லலை, அட் அ டைம் ஒரு நேரத்தில், குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் எவ்வளோ மிகப்பெரிய தொகை நீங்கள் பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்ப்பீர்கள். இதுவரை பார்த்திராத, இதற்கு முன்பு பார்த்ததை போன்ற 4 மடங்கு அதிகமான ஒரு மிகப்பெரிய வருமானம் வரப்போகிறது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிடும், ஓஹோன்னு இருக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை உச்சக்கட்டத்திற்கு போகும். பொருளாதாரத்திலே அவ்வளவு பெரிய ஒரு நன்மையை செய்யும். ஏனென்றால் லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது ராகு வந்து அங்கே இணைகிறது. இது ஒரு பாயிண்ட். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருப்பீங்க. நோய்வாய்ப்பட்டவர்களெல்லாம் மீண்டும் பலசாலியாகி விடுவார்கள், நோய் குணமாகும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். திருமண வயதில் உள்ள மேஷராசினருக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும். கல்வி பயிலும் மாணவியரெல்லாம் வெகு சிறப்பாக தேர்வுகளை எழுதுவார்கள். வேலை தேடிக்கொண்டிருக்கும் மேஷராசினருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையிலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 11ஆம் இடத்திலே 11 குடையவன் ஆட்சி பலம் பெற்றால் 5ஆம் இடம் வலுப்பெறும். ஏன்னா 11லேருந்து 5 தான் பார்க்கும். 11ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்களுக்கெல்லாம் பதவிகள்லாம் சுலபமாக கிடைக்கும்.
புகழ் கிடைக்கும், புத்திர சந்தானம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும், குடும்பம் வாழையடி வாழையாக பெருகும். எனவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், வம்ச விருத்தி ஏற்படும், இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும், செல்வம் சேரும், வியாபாரம் நல்லா நடக்கும், படிப்பு நல்லா வரும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். பெரிய வளர்ச்சி, ரொம்ப பெரிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி தான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி வரும். இது எல்லாமே நல்லா இருக்குது. இதே நேரத்தில் குரு பயிற்சி ஆகுது. அடுத்து குரு பகவான் வர்றார், 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போனால் அவர் எங்கெங்கெல்லாம் பார்ப்பான்றதை பார்க்கணும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11 3 இடத்த பார்ப்பார். 7ஆம் இடம் மேஷத்துக்கு 7ஆம் இடம் எது? துலாம், அதை குரு பார்க்கும். 9ஆம் இடம் தனுசு, அதையும் குரு பார்க்கும், அது குருவோட வீடு வேறு. 11 தான் சனி ராகு சேருது, அது குரு பார்க்குது. இந்த குரு பெயர்ச்சியான உடனே சனி ராகுவை குரு பார்க்கிறது. சனி ராகு காம்பினேஷன் ஏற்கனவே நல்லது பண்ணும், 11 வந்தால் ரொம்ப நல்லது பண்ணும், குரு வேற பார்க்குது, அப்போ இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக நன்மை செய்யும். குரு பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நன்மை 11ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி ராகு சேர்க்கையையும் குரு பார்க்க போகிறது. 11ஆம் இடத்துல சனி ராகு சேர்ந்தாலே யோகம், அதை வேற குரு வேற பார்க்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அந்த யோகம். அதில் ஏதாவது கொஞ்சம் அப்படி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்தால் கூட அந்த குரு பார்வையில் அது சரியாயிடும். நெகட்டிவ் ஆஸ்பெக்டே இல்லை 11 சனி ராகு சேரும்பொழுது. இஃபட்டால் இஃப் தேர் இஸ் கொஞ்சோண்டு ஏதோ ஒரு 5% 10% நெகட்டிவ் இருந்தால் கூட குரு பார்வையினால அதுவும் பாசிட்டிவாக மாறிடும். அதனால் மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு, குரு பயிற்சியும் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்தில் மறைவு பெறலாமா? தவறு இல்லை. 12 குடைவன் 3ஆம் இடம் வந்தால் நல்லதுதான். ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கு அதிபதி 3ஆம் இடம் செல்கிறான். மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்திற்கு செல்வதால் தவறு இல்லையே. 9 குடைவன் 9ஆம் இடத்தை பார்க்கிறானே, அதுதானே யோகம். பார்வைதானே முக்கியம். 7 பார்க்குது, 9 பார்க்குது, 11 பார்க்குது. 7 பார்த்தா கல்யாணம் ஆகிடும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பார்வை வந்துடுது. வியாழ நோக்கம் வந்துவிட்டது, திருமணம் நடைபெறும் மேஷத்திற்கு. 9ஐ பார்ப்பதால் வீடு வாங்குவீர்கள். குடும்ப சொத்து ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சண்டை சச்சரவு இல்லாமல் சுமூகமாக சேரும். 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். எனவே இந்த ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் மேஷ ராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. மேஷ ராசி அன்பர்கள் திருச்செந்தூருக்கு சென்று வாருங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் அரசாங்கம், அந்த செந்தில் ஆண்டவனை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். செந்தில் ஆண்டவன் செந்தில் ஆண்டவன் செந்தில் ஆண்டவன், திருச்செந்தில் ஆண்டவனை, அவனுடைய சேவடியை அனைவரும் வணங்குவோம். அந்த செந்தில் ஆண்டவனின் திருவடி கமலத்தை பிரார்த்திப்போம். அவனுடைய திருவடிகளை துதிப்போம், திருவடிகளில் சரணடைவோம். செந்தில் ஆண்டவனை மேஷ ராசி அன்பர்கள் அனைவரும் வணங்க வேண்டும். திருச்செந்தூருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நவகிரகங்கள்லாம் முருகனை வழிபட்டு விட்டு போயிடுச்சான். அங்கே நவகிரக சந்நிதி கிடையாது. ஏன் நவகிரக சந்நிதி வைக்கலை அப்படின்னா, அந்த நவகிரகங்களையே இவர் தான் விடுவித்தார். நவகிரகங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சவர் அவர் தான், செந்தில் ஆண்டவன் தான். அதனால் அதெல்லாம் ஒரு கும்பிடு போட்டு, ஐயா சாமி முருகப்பெருமானே, கந்தனே, குகனே, வேலவா, செந்திலாண்டவா, உன்னை வணங்குகிறோம் அப்படின்னு குருவுடைய தலைமையில் பிரகஸ்பதி, நவகிரகங்களின் குரு, தேவர்களின் குரு பிரகஸ்பதி, வியாழ பகவானுடைய தலைமையில் எல்லா கிரகங்களும் அவருக்கு ஒரு கும்பிடு போட்டு நன்றி சொல்லிவிட்டு சென்று விட்டன. அதனால் அங்கே நவகிரக சன்னதி கிடையாது. பிற்கால சேர்க்கையாக யாரோ சனிக்கு மட்டும் சன்னதி வச்சுருக்காங்க. அது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததாக கருதப்படுகிறது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த சனி பகவான் சன்னதியை ஏற்படுத்தப்பட்டது. பழைய ரெக்கார்டில் கிடையாது. நவகிரக சன்னதி இல்லை. முருகப்பெருமானுக்கு ஒருபுறம் சிவபெருமான் இருக்கிறார். ஜெகநாதர் என்னும் பெயரிலே அங்கே சிவலிங்கம் உள்ளே இருக்குது. கருவறையிலேயே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதை தவிர பெருமாள் அங்கே சயன கோலத்திலே காட்சியளிக்கிறார். 3 சிவன் கோவில்களிலே பெருமாளை சயன கோலத்தில் தரிசிக்கலாம். ஒன்று தில்லை கோவிந்தன், மற்றொன்று நெல்லை கோவிந்தன், திருநெல்வேலி நெல்லை கோவிந்தன், மற்றொன்று செந்தில் கோவிந்தன். அந்த செந்தில் கோவிந்தனையும் சேவித்து விட்டு வாருங்கள்.